வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்கே அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஸ்ரீ பாலாஜி. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய நீதிமன்ற காவல் இன்றோடு நிறைவடைய இருக்கு. அவர் இன்று ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்துல, டெல்லியில இருக்கக்கூடிய ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட இருக்காரு. ஒரு தகவல், அவருடைய மனைவி சுனிதா கெஜ்ரிவால் என்ன சொல்றாங்கன்னா, இன்று முக்கியமான தகவல்களை நீதிமன்றத்துல கொடுக்க இருக்காரு அப்படின்னு ஒரு புறம் சொல்லப்படுது. இன்னொரு புறம் சில செய்திகள் கசிய விடப்படுது, அவர் திகார் சிறையில் அடைக்கப்பட போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? உங்களுடைய புரிதல் என்ன சார்? இல்ல, திகார் ஜெயில அடைக்க போறாங்கன்னு சொல்லும் போது ஒரு பொலிட்டிக் ஜஸ்டிஸ் நான் அதுல பாக்குறேன். ஏனென்றால் கெஜ்ரிவால் எல்லாம் வந்து இந்த 2G உலகத்திலேயே பெரிய ஊழல் என்றெல்லாம் கொண்டு நடந்த நபர்கள். அவருடைய கேரியரே வந்து இந்த 2Gல கட்டமைக்கப்பட்டதுதான், அந்த ஒரு பொய் செய்தியில கட்டமைக்கப்பட்டதுதான். அப்போ அந்த 2Gல இருந்த நபர்கள் வந்து இப்போ ஆராசா ஆனாலும் சரி, கனிமொழி ஆனாலும் சரி, பாக்கி இருக்கிறவர்கள் எல்லாம் அடைத்த அதே சிறையில் வந்து இவரே அடைக்கிறாருன்னு பார்க்கும்போது ஒரு பொலிட்டிக் ஜஸ்டிஸ். அதே மாதிரி ஜெயிலுக்கு போனதே எனக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமானதான் இருந்தது. அதாவது ஊழலுக்கு எதிராக போராடி ஊழலுக்கு எதிராக நின்ற ஒரு மனிதரை வந்து ஊழல்வாதியாக சித்தரித்துக் கொண்டு அவரை பாஜக யூஸ் பண்ணுச்சு. 2011 யூஸ் பண்ண அந்த நபரை, ஊழலுக்கு எதிராக யூஸ் பண்ண ஒரு நபரை, காங்கிரசுக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு களங்கத்தை கற்பித்து அதன் மூலம் பப்ளிசிட்டி நேடிய ஒரு நபரை வந்து மறுபடியும் அதே சார்ஜ்ல வந்து உள்ள போடுறாங்கிறது ஒரு பொலிட்டிக் ஜஸ்டிஸாக தான் நான் பார்க்கிறேன். அது அதான் விதி யாரையும் விட்டு வைக்காதுன்னு சொல்றது. அது இல்லைன்னா விதி இல்லைன்றது இயற்கை, அதை எப்படி வேணா பாத்துக்கலாம். விட்டு வைக்காதுன்னு சொல்றதுக்கு ஒரு உதாரணம் தான். அதாவது நீங்க பொய்யிலேயே பிறந்து, பொய்யிலேயே வாழ்ந்து, பொய்யிலேயே நீங்க வந்து வளர்ந்து வந்தீங்கன்னா கடைசியில ஏதோ ஒரு பொய் வந்து உங்களை மாட்ட வைக்கும்பதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இதை பார்க்கிறேன். அதை தாண்டி அரசியல் ரீதியாக டிஸ்பேஷனேட்டாக இன்று நடக்கின்ற இந்த ஜனநாயக படுகொலையினுடைய அந்த ஒரு வெளிச்சத்தில் பார்க்க வேண்டும் என்றால், நிச்சயமாக அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து நீங்க ஊழல்ல வந்து நீங்க வந்து உள்ள கொண்டு வரவே முடியாது. ஏனென்றால் அவர் வந்து ஊழலுக்கு எதிராக, அவருடைய கெரியரே ஊழலுக்கு எதிராக இருக்கின்ற ஒரு நபராகத்தான் அவர் வந்து உள்ளார். அப்புறம் அவரை வந்து நீங்க வந்து ஊழல்வாதின்னு சொல்ற எவனுமே நம்ப மாட்டான், பாஜக காரனே நம்ப மாட்டான், பாக்கி இருக்கிறவங்களால அப்புறம் தானே. அப்படி இருக்கிற நிலையில தான் இன்னைக்கு வந்து அவருடைய இந்த ரிமாண்டுக்கான இது வருகிறது. நான் சொல்றேங்க, அவர் டெல்லி தேர்தல் முடியற வரை வெளியிட மாட்டாங்க, இந்த பஞ்சாப் தேர்தல் முடியற முட வெளியிட மாட்டாங்க. இதுதான் கெஜ்ரிவாலினுடைய. எப்படி செந்தில் பாலாஜினை வந்து சிறைபிடிச்சு கரூரை வந்து தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தார்களோ, கடைசியில வந்து இன்னைக்கு இல்ல, போன மாசம் அவங்களுக்கு தகவல் தெரியுது, சர்வே எடுத்தாலும் என்னதான் செந்தில் பாலாஜியை பிடிச்சி உள்ள போட்டாலும் கரூர் வந்து பாஜக பக்கம் வராது என்று தெரிந்த பாஜக என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, கரூர்காரரை கொண்டாயி கோயம்புத்தூர்ல நிறுத்துது. இல்லைன்னா கரூர்ல தான் நிக்கணும் அவரு. அப்படியும் செந்தில் பாலாஜி வெளியூர்ல ஏப்ரல் 20 செந்தில் பாலாஜிக்கு பெயில் வந்துடும் என்று நான் கருதுகிறேன். அதே மாதிரி தான் கேஜ்ரிவாலுக்கு இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே பெயில் வந்துடும், மணிஷ் சிசோடியாவுக்கு தேர்தல் முடிஞ்ச உடனே பெயில் வந்துடும் என்று நான் கருதுகிறேன். இதெல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட விரோதம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த தேர்தலுக்காக உங்களை வந்து நாங்க மாட்டி நிறுத்துறோம். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய அனைத்து பிரச்சனைகளையும், இந்த ஐடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, வருமான வரித்துறை வந்து கணக்கு முடுக்கி எல்லாம் வச்சிருக்கல, தேர்தல் முடிஞ்சோன்னா எல்லாமே மாறி போயிடும், எல்லாமே சரியாயிரும். அப்ப தேர்தலுக்காக எந்த யுக்தியும் வந்து கைபிடிக்கக்கூடிய, எந்த அடாவடித்தனம் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இன்னைக்கு பாஜக இருக்கிறது. அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் இந்த விஷயங்களை அனைத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதுவும் ஒரு தேர்தலினுடைய பிரச்சாரம் ஆரம்பித்து விடுது. அதாவது தேர்தல் ப்ராசஸ், மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும்போது தேர்தல் ஆணையம் தான் இந்தியாவினுடைய அனைத்து விஷயங்களையும் வந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு பாடியா இருக்கிறது. அப்படி இருக்கின்ற ஒரு பாடிக்கு கீழே வந்து ஒரு முதலமைச்சர், 2 முதலமைச்சர்களை வந்து சிறையில் வச்சிருக்கிறார் என்று பார்க்கும்போது இதை விட பெரிய ஒரு அவலம் இந்திய மகாராஜ்யத்துல நடந்து கிடையாது. 1947 நாம் வந்து ஏறத்தாழ இந்த பிரிட்டிஷ் காலத்துல கூட பார்க்காத ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கோம். பிரிட்டிஷ் காலத்திலையும் தேர்தல் நடந்தது, அந்த தேர்தலில் இல்லாத பிரச்சனைகள், சில்மிஷங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இது அனைத்தும் வந்து ஒரு கட்சி வந்து தோல்வி பயத்தால் செய்து கொண்டிருக்கிறது, பாஜக தோல்வி பயத்தால் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. இதுக்கு நடுவில் எப்படி அந்த தேர்தலை சமாளிக்க போறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரமே பண்ணாம எப்படி தொகுதிகளை கைப்பற்ற போறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுல சுனிதா கெஜ்ரிவால் வந்து திடீர்னு ஆதாரங்களை நாளைக்கு நீதிமன்றத்துல கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. இது ஸ்டண்டா தான் நம்ம எடுத்துக்கணுமா, அல்லது நிஜமாவே ஏதோ ஒரு கிளைம் பிளான் பண்ணிருக்காங்களா அவங்களும்? இல்ல, இதுல 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு வந்து அந்த சுனிதா கெஜ்ரிவாலை வந்து முன்னிறுத்தி கொண்டு ஒரு அரசியல் வந்து இப்ப நடத்த பாக்குறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் நடத்த பாக்குறாரு. ஏனென்றால் இவர் வந்து இப்ப கட்சி அப்படியே கைப்பற்றிருக்காரு. எப்படி ஆப் என்ற கட்சி உருவாகுது ஃபர்ஸ்ட், அப்போ வந்து யோகேந்திர யாதவ் போன்ற, பிரசாத் பூஷன் போன்ற நல்ல பெரிய பெயர்கள் எல்லாம் இருக்கிறது. அவர்களை எல்லாம் ஒவ்வொரு நபராக அவர் வந்து கழட்டி விட்டு கடைசியில் இது அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய கட்சியாக மாற்றிவிட்டார். அதாவது ஒரு பர்சனலைஸ்டாக ஒரு கல்ட் பேஸ்டு பார்ட்டியாக மாற்றி விட்டார். அந்த கல்ட்டினுடைய ஒரு
ரிஃப்ளெக்ஷன் ஆத்த எப்படி நாம் தமிழர் கட்சி இங்க வந்து சீமானை பத்தியோ யாரை பத்தியோ நீங்க பேசுனீங்கன்னா கொச்சையா உங்களை போட்டு திட்டுவாங்கல்ல, உங்க டைம்ல எனக்கு ஏறத்தாழ விஜயனுடைய ரசிகர்கள் வர்ற மாதிரி வந்து உங்களை அட்டாக் பண்ணுவாங்க. ஏறத்தாழ அதே மாதிரி தான் ஆப்பும். நீங்க கேஜ்ரிவாலை பத்தி ஒரு கருத்து நீங்க போட்டீங்கன்னா உங்க அம்மாவை அப்பாவை எல்லாம் திட்டுறதுக்கு இந்ததான் வார்த்தை இல்லைன்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. அதான் ஒரு கல்ட் ஃபிகர், ஒரு கல்ட் கட்சின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆப் ஒரு கல்ட் கட்சியா தான் இருக்கிறது. அப்ப அதற்கு ஏதுவாக இனிப்போ அடுத்த நபர் என்று பாத்தீங்கன்னா இப்போ கேஜ்ரிவாலை தாண்டி அடுத்த ஒரு அதிர்ச்சி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்கன்னா அடுத்த அதிர்ச்சி தலைவராய் போயிடும். அப்புறம் வந்து கேஜ்ரிவால் வெளியே வந்தாலும் கேஜ்ரிவாலை வந்து பிக்கப் பண்ற கூட ஆள் இருக்காது. அதான் கேஜ்ரிவால் நிலையா மாறிடும். அப்போ அந்த கட்சியை தக்க வைக்க வேண்டும், அந்த இடத்தை தக்க வைக்க வேண்டும் என்றதற்காக ஒரு விஷயம் இருக்கிறது. அடுத்ததாக எப்படி நரேந்திர மோடியினுடைய அமித்ஷாவினுடைய இந்த செயல்பாடுகள் இருக்கு இல்லையா, ஒரு காலத்துல எம்.கே. நாராயணன் என்ற ஐபியினுடைய டைரக்டர் இருக்காரு. அவர் சொல்லுவாரு இந்த மாதிரி ஐ ஹேவ் எ ஃபைல் ஆன் யூ அப்படிம்பாரு. அதாவது யாரை பார்த்தாலும் நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லாம் பத்தி எனக்கு ஒரு ஃபைலே இருக்கு அப்படிம்பாங்க. ஏறத்தாழ அதே ஒரு பிளாக்மெயில் பாலிடிக்ஸ் தான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அமித்ஷா மோடியினுடைய பாலிடிக்ஸ் என்பது பிளாக்மெயில் பாலிடிக்ஸ் தான். அதனாலதான் டிடிவி தினகரன் போய் சேர்றாரு, இவரு பாமக அன்புமணி ராமதாஸ் அங்க போய் சேர்றாரு, கிரிமினல்ஸ் ஆன ஜான் பாண்டியன் ஜனார்தன் ரெட்டி எல்லாம் போய் சேர்றதுக்கான அவசியம். அதாவது கன்விக்டட் கிரிமினல்ஸ். நான் சும்மா தாராளமாக அந்த பிரயோகம் அந்த பதப்பிரயோகம் செய்யவில்லை. கன்விக்டட் கிரிமினல்ஸ் போய் சேருகின்ற ஒரு கட்சியாக இருக்கிறது. அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு இடத்துல வந்து அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்டையும் ஃபைல்ஸ் இருக்கு. அதான் அவரும் ஒரு இந்தியன் ரெவென்யூ ஆபீசராகத்தான் இருந்தார். அவர் ஒன்றும் லேஸ்பட்ட நபர் கிடையாது. அந்த காலத்துல நிறைய மேட்டர் வந்து எடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மேட்டர் ஏதாச்சும் கொஞ்சம் கசி விடுவாருன்னு நினைக்கிறேன். இப்போ பார்ப்போம். வெளியுறவுத்துறை வந்து தலையிடுறத பார்க்க முடியுது. குறிப்பா அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற நாடுகள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறத பார்க்க முடியுது. இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கு முடக்கத்தை குறித்தும் அமெரிக்கா தன்னுடைய கருத்தை முன் வச்சிருக்காங்க. வெளிப்படைத்தன்மையோடு செயல்படுவாங்க நம்புறோம் அப்படின்றாங்க. ஏன் இப்போது வந்து அமெரிக்கா தலையிடுது, ஏன் இதுல கருத்து சொல்ல நினைக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, நான் இதை பத்தி நேத்து கூட பேசியிருக்கேன். அதாவது அமெரிக்காவுக்கும் ஜெர்மனிக்கும் வந்து நம்ம நாட்டுல என்ன நடக்குது அதை பத்தி பேசக்கூடிய அர்ஹதை கிடையாது. ஏனென்றால் இந்த ராஸ்கல்ஸ் தான் இன்னைக்கு காசால வந்து 40,000 பேரை வந்து சுட்டு கொண்டிருக்கானுங்க, பாம்பு போட்டு கொண்டிருக்கானுங்க, சாப்பிடறதுக்கு வழி இல்லை. அங்க ஒரு ஃபேமின் நிலவுகின்ற பசி பஞ்சம் பட்னி வந்து உருவாக்கின்ற இஸ்ரேலுக்கு துணையாக வந்து இன்னைக்கும் வந்து ஆர்ம் சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறவங்க தான் இந்த ஜெர்மனியும் இந்த அயோக்கிய ராஸ்கல் அமெரிக்காவும். இவனுக்கு நம்மளை பத்தி பேசக்கூடிய அந்த யோகிதை கிடையாது. ஆனால் இதனுடைய அந்த அப்ரோச் பாருங்களேன். அதாவது ஜெர்மனி வந்து ஒரு கருத்தை வெளியிடுகிறது, அதனுடைய டெப்டி சீஃப் ஆஃப் மிஷனை விழித்து நாம வந்து இந்த மாதிரி நீங்க அப்படியெல்லாம் பேசக்கூடாது கச்சா மச்சான் அதை திட்டி விட்டோம். அதே மாதிரி அமெரிக்கா பேசுறது அந்த நாட்டினுடைய தூதுவரை குறித்தும் விழித்தும் நாம் வந்து உங்களுக்கு எங்களுடைய இன்டர்னல் அஃபேர்ஸ்ல இன்டர்ஃபியர் கூட பண்ணக்கூடிய அந்த இதெல்லாம் நல்லா சொல்லியாச்சு. அதன் பிறகு கூட ஜான் கிர்பி என்ற அந்த அமெரிக்க ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஸ்போக்ஸ்மேன் இப்பதான் கொஞ்சம் சற்று நேரம் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு அந்த நேத்து ஈவினிங் வந்து அங்க பேசியிருக்காரு. அதானுங்க எங்களுடைய ஸ்டாண்டு, அதாவது இது செய்த விஷயங்களால நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் என்பது மறுபடியும் வலியுறுத்திருக்கிறார். ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து கேள்வி எழுப்புகிறார். இங்கத்த மாதிரி கிடையாது, அங்க பிரசிடென்ட் கிட்டையும் கேள்வி எடுக்கலாம். இங்க வந்து ஒரு நரேந்திர மோடி என்ற மனிதர் வந்து 10 வருடமாக பிரஸ்ஸே காணவில்லை, பார்க்கவே இல்லை. ஏனென்றால் அவ்வளவு பயம் அவருக்கு. பிரஸ்ஸை பார்த்தாலே ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தவில்லை, அவ்வளவு பயம். கடைசி பிரஸ் கான்ஃபரன்ஸ் நம்மளுடைய மன்மோகன் சிங்கினுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ், தேர்தலுக்கு முன்னால் நடந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ். ஏறத்தால 120 ஜேர்னலிஸ்ட் இருந்தாங்க. சரமாரியான கேள்வி கேட்டார்கள். அந்த கேள்வியில் எல்லாம் விக்ஞான் பவன்ல இருந்து உள்கொண்டு அதை உள்வாங்கி அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லாரு. அதில் ஒரு கேள்விதான் 2G பத்தியான கேள்வி இருந்தது. அதற்கு மிக தெளிவாக அது அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினால தான் நான் என்னுடைய இன்டர்வியூ, ராஜாவினுடைய இன்டர்வியூ வந்து ஹிந்துல பப்ளிஷ் பண்றேன். அன்னைக்கு அவர் சொல்றாரு, the Hindu has a very good explanation for it, you can go and read it அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அதுல அவர் கடந்து போயிட்டாரு. அவங்க வந்து டிஃபைன் பண்ணல. அப்போ வந்து திமுக வந்து காலி பண்ணலாம் என்ற ஒரு அடிப்படையில் தான் சிதம்பரம் பிரிப்பித்து கொண்டு வந்த ஒரு விஷயமா தான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அந்த டைம்ல காந்தி ஃபேமிலி ரொம்ப கல்லிபிளா இருந்தாங்க. அதனாலதான் அதன் பிறகுதானே தொய்வு வருது, காங்கிரஸுக்கே ஒரு பெரிய தொய்வு வருது இல்லையா. அப்போ அதுல இருந்து நாம வந்து திரும்பி பார்த்தோம்னா, இப்போ இந்த அமெரிக்கால யார் வேணாலும் யாரை வேணாலும் கேள்வி கேட்கலாம், எந்த நாட்டிலையும் யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். அது டிக்டேட்டர்ஷிப் தவிர்த்து. அதாவது இப்ப கத்தாஃபி கிட்ட எல்லாம் முன்னால எல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா உங்க கழுத்துக்கு மேல தலை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து இப்ப இந்தியாவில வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில வந்து இவருக்கு வந்து நரேந்திர மோடியை கேள்வியே கேட்க முடியாது, அவர் வந்து மன் கி பாத் மட்டும்தான் பேசுவாரு. ஆனால் நீங்க அவரை பார்த்து ஏன் வேலை வாய்ப்பு இன்மை இந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறது, இளைஞர்கள் வந்து ஏன் 83% வேலை வாய்ப்பு பிரச்சனையா இருக்கிறது, ஏன் சைனா வந்து உள்ள உட்கார்ந்து இருக்கிறது, சைனாவை பத்தி ஏன் ஒரு வார்த்தை நரேந்திர மோடி பேச மாட்டேங்கிறார், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேசவே முடியாது. அப்ப அதனுடைய நீட்சியாக இப்ப மறுபடியும் அமெரிக்காரன் சொல்லியிருக்கானே,
ஆமாயா அதான் எங்க ஸ்டாண்ட், நீ என்னையா பண்ண போறேன்னு கேட்டிருக்கானே, நீ என்ன பண்ண போறேன்னு கேக்குறேன் நான். அரசாங்கத்துக்கிட்ட நான் கேட்கிறேன், பாஜக அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறேன். மறுபடியும் அதே கருத்தை வந்து அழுத்தம் திருத்தமாக ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஸ்போக்ஸ்பர்சன் பேசியிருக்காரு. இதற்கு உங்களுடைய விளக்கம் என்ன? இதற்கு உங்களுடைய கண்டனம் இருக்கிறதா? எங்க கண்டனம் கேட்கிறேன். உங்களுடைய எக்ஸ் வலைதளத்துல சில விஷயங்களை பார்க்க முடிஞ்சது. அதுல வந்து ஒரு குழந்தை ஒடிஷா மாநிலத்துல ஜஷ்பூர் என்ற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மேல் நியூட்ரிஷன் இல்லாம 2 நாள் சாப்பிடாம ரேஷன் அரிசி இல்லாம வாங்க முடியாம இறந்து போன விஷயத்த பார்க்க முடியுது. அது நம்ம வாழ்ற சமகாலத்துல நிலையில வந்து இப்படியான குழந்தை வறுமையின் பிடியில சிக்கி உயிரிழக்கிறது அப்படின்றது நம்ம வேற எங்கேயாவது ஆப்பிரிக்கா போன்ற பல நாடுகள் பஞ்சம் பட்டி இருக்கக்கூடிய நாடுகள்ல பார்க்கலாம். ஆனால் இந்தியாவில் நடக்குது அப்படின்றப்போ அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது, நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல இதுல பிரச்சனை இதானுங்க. அதாவது கொஞ்சமாச்சு இந்த மனித நேயம் இருக்க வேணும். அதாவது ஒரு ஃபெல்லோ ஹியூமன் பீயிங்க்கு ஏதோ ஒரு கன்சிடரேஷன் இருக்க வேணும். அது கிடையாது. அதான் பிரச்சனையா இருக்கிறது. அரிசி இருக்கா இருக்கு, ரேஷன் கடை இருக்கா இருக்கு, குழந்தைக்கு பசி இருக்கா இருக்கு. ஆனால் என்ன இல்ல, ஆதார் கார்டு இல்ல, இல்லை என்றால் ஆதார் அந்த அவர்களுடைய அந்த பயோமெட்ரிக் வந்து ஒழுங்கா இல்லை. இதுதான் பிரச்சனை. ஆதாரை வந்து ரேஷனோட லிங்க் பண்ணி, இல்லை என்றால் டிபிடி டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் என்று சொல்லிட்டு ஒரு போங்க கொண்டு வந்திருக்கானுங்களே, இதை கூட லிங்க் பண்ணிட்டு ரேஷன் வந்து டினை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. அரிசி இருக்கு, எங்க இருக்கு? ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய கோடவுனில் வந்து எவ்வளவு அரிசி, கோதுமை எல்லாமே இருக்கு. அது வந்து நீங்க டிமாண்டுக்கு அனுசரிச்சு ஒவ்வொரு மாநிலம் கேட்கிற அந்த அளவில் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் போய்கொண்டிருக்கிறது. அந்த மாநிலங்கள்ல இருந்து ரேஷன் கடைகளுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அப்படி வந்தால் கூட ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு அவலம் இருக்கிறது. அதாவது உங்களுக்கு எல்லாமே வந்து பிங்கர் பிரிண்ட் தான், எல்லாமே ஆதார் தான் என்று வந்து விட்டால் எவ்வளவோ விவசாயிகளுக்கு, அது மன்றிகால் இருக்கின்ற விவசாய கூலி தொழிலாளருக்கு வந்து காசு கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்றாங்க. ஏனென்றால் இந்த பயோமெட்ரிக் மேட்சிங் வர மாட்டேங்குது, அதனால காசு வந்து வங்கி கணக்குல வர மாட்டேங்குன்னு சொல்றாங்க. வங்கி கணக்குல போட்டா கூட அதுல ஒரு 4-5 எக்ஸ்பிளேஷன் சொல்லி நீங்க அதுல இருந்து காசு எடுத்துறாங்க. இப்ப என்னன்னா எனது ஃபசல் பீமா யோஜனா, அப்புறம் வந்து எனது லைஃப் இன்சூரன்ஸ், லொட்டுலோஸ்க்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாம் சொல்லி காசு எடுத்துடுறாங்க. அது அடுத்த ஒரு பெரிய ஒரு ஸ்கேண்டலாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவில் என்ன ஸ்கேண்டல் வந்தாலும் மீடியா அதை பத்தி பேசாத ஒரு நிலைமை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் வர்றதுதான். அதாவது அரிசி அங்க இருக்கு, குழந்தைக்கு பசி இருக்கு, குடும்பங்களுக்கு பசி இருக்கு. ஆனால் வந்து நீங்க போய் அந்த உங்களுடைய கைரேகையை வச்சா அது வந்து ஆதாரோட மேட்ச் ஆக மாட்டேங்குது. அதனால வந்து ரேஷன் வந்து டினை பண்றது. எவ்வளவுங்க அந்த ரேஷன் கடைக்காரன் கொடுப்பான்? எப்படி கொடுக்க முடியும்? பல இடங்கள்ல வந்து அவனுக்கு பிரச்சனையா இருக்கிறது. அந்த பிரச்சனையை தாண்டி அவனால வந்து உங்களுக்கு கொடுக்க முடியவில்லை. அதாவது அவனுக்கு தெரியும் நீங்க தான் இன்னார்ன்ற அவனுக்கு தெரியும். அப்படி இருந்தால் கூட உங்களுடைய பயோமெட்ரிக் மேட்ச் ஆக மாட்டேங்குது, அதனால கொடுக்க மாட்டேங்கிற. இதனால ஒரு குழந்தை இழக்குதுன்னு பாத்தீங்கன்னா இதை விட பெரிய ஒரு அவலம் இந்த நாட்டுல என்னங்க இருக்கிறது? இவங்களை, இந்த மக்களை பத்தி, இந்த சாகுகின்ற மக்களை பத்தி இவனுக்கு எவனுக்குமே கவலை இல்லை. இவனுடைய கவலை எல்லாம் வந்து அடுத்த ஏர்போர்ட் யாருக்கு கொடுக்க முடியும், அடுத்த போர்ட் யாருக்கு கொடுக்க முடியும், அதானிக்கு அம்பானிக்கு நாம என்ன ஒத்தாசை செய்ய முடியும், அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு எலக்ட்ரல் ஃபண்ட் கொடுக்க முடியும் என்ற அந்த ஒரு நினைப்பில் மட்டும்தான் இருக்கிறது என்றுதான் இந்த காலம் நம்மளை உணர்த்தி இருக்கிறது. இந்த காலத்தோட தான் நாம் கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இதுல வந்து ஒரு கூச்சமும் இல்லாம அவங்க வந்து ஓட்டு கேட்கறாங்க. நான் வந்து அவ்வளவு செஞ்சுட்டேன் இவ்வளவு செஞ்சுட்டேன் சொல்லி ஓட்டு கேட்கறாங்களே, இதை விட பெரிய அவங்களை வந்து நிறுத்தி ரோட்டில் நிறுத்தி கேள்வி கேட்க வேண்டும். ஒவ்வொரு பாஜக கேண்டிடேட்ஸையும் நாம் வந்து ரோட்டில் நிறுத்தி கேள்வி கேட்க வேண்டும். இந்த குழந்தை ஏங்க செத்துதுன்றதுக்கான பதில் வந்து இவர்கள் அனைவரும் சொல்ல வேண்டும். அதுதான் நாம் வந்து ஓட்டர்ஸாக செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக நான் காண்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை பார்க்க முடியுது. குறிப்பா ஜி.கே. வாசன், டிடிவி தினகரன் போன்றவர்களுக்கு உடனடியாக சின்னம் ஒதுக்கப்படுது, சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்படுது, குக்கர் சின்னம் ஒதுக்கப்படுது. ஆனால் விசிகா, மதிமுகவுக்கு சின்னம் கொடுக்கப்படல, அவங்களை வந்து கட்சி பதிவு பண்ணல, அவங்க ஒரு இடத்துல தான் போட்டி போடுறாங்க. இப்படியான சில்லி ரீசன்ஸ் சொல்றதை பார்க்க முடியுது. நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அதாவது இடியும் சிபிஐயும் கூட இப்ப இசிஐயும் இணைந்துட்டாங்க, இல்ல அது சுதந்திரமான அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா, அல்லது இசிஐயும் அவங்களோட இணைஞ்சிட்டாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணுமா? இல்ல, நான் அது பலமுறை சொல்லியிருக்கேன். அதாவது தேர்தல் ஆணையம் என்பது பாஜகவினுடைய பிரான்ச் அலுவலகம். இப்ப நான் என்ன சொல்றேன், அந்த தேர்தல் ஆணையம் என்பது ஒரு பெரிய பில்டிங்ல வந்து அங்க வேலை செய்து கொண்டிருக்கிறது டெல்லியில. அதை அப்படியே எடுத்து பாஜகவினுடைய அலுவலகத்துக்கு மாத்திரலாம். பாஜக பெரிய ஒரு கட்டடம் கட்டி வச்சிருக்கல, புதுசா ஒரு கட்டிடம் கட்டியிருக்காங்க, அந்த கட்டிடத்துக்கே மாத்திரலாங்கிற. அப்ப இங்க வந்து அரசாங்கத்துக்கு செலவு குறையும். இல்லை என்றால் பாஜக அதுக்கு ஒரு அமௌண்ட் போட்டு மாசம் மாசம் ரெண்ட் வாங்கிடலாம். அதுதான் எளிதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நீங்க குறிப்பிட்ட மாதிரி இப்போ டிடிவி தினகரனுக்கு எத்தனை எம்பி இருக்காங்க, எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, வாசனுக்கு எத்தனை எம்பி இருக்காங்க? அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி, நீங்க இந்த பின் வழியா வர்ற எம்பி கிடையாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி இருக்கிறாங்க 0. பாமகவுக்கு எத்தனை எம்பி இருக்காங்க? 0. பாமகவுக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? டிஃபரெண்டா எம்எல்ஏ இருக்கிறாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை.
ஆனால் வாசனுக்கோ இல்லை என்றால் இவருக்கோ டிடிவிக்கோ ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது, ஒரு எம்பி கூட கிடையாது. அவர்களுக்கு எப்படி டப்பு டப்புன்னு இன்னைக்கு வந்து டீல் போடுறீங்க, அதுக்குள்ளால சின்னம் வந்துருது, அது எப்படி வருது? அந்த கேள்வி நிச்சயமா நம்ம மனதில் எழுது இல்லையா? அப்ப அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. அது ஒரு டெக்னிக்காலிட்டி இருக்கு. அதாவது எல்லாத்துக்கும் அரசாங்கத்துல என்ன அடாவடித்தனம் பண்ணாலும் அதுக்கு ஒரு ரூல் இருக்குங்க. அந்த ரூலை பிடிச்சு போட்டா போறோம். அதாவது இவங்க வந்து முதல் முறை கண்டெஸ்ட் பண்றாங்க, அதுபடியே சொல்லுவாங்க. நான் கேட்கிறேன், 2017ல டிடிவி தினகரன் கண்டெஸ்ட் பண்றாரு. எது ஆர்கே நகர் பை எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணாரு. குக்கர், அது ஒரு காமன் சிம்பிள். குக்கர் கொடுத்தாங்க. குக்கரை வந்து அவர் வந்து உலகம் பூரா எடுத்துன்னு போயிட்டாரு. குக்கர் எல்லா வீட்டுக்கும் போயிடுச்சு, அது வேற விஷயம். பட் அதை தாண்டி கூட என்னுடைய நண்பர் வெற்றிவேல் அதுல பெரிய ஒரு விஷயம் செஞ்சாருங்க. அதை தாண்டி நிச்சயமாக எல்லா இடத்துக்கும் எடுத்துன்னு போறாரு. அப்புறம் ஏன் 2019 தேர்தலில் கொடுக்கல? குக்கர் ஏன் கொடுக்கல அவருக்கு? அப்போ அவர் பாஜகவுக்கு எதிராக இருந்தார். பாஜகவுக்கு எதிராக இருந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அன்றைய தேர்தல் ஆணையம், இன்றைய தேர்தல் ஆணையத்தை விட ஓரளவுக்கு நேர்மையாக நடந்த ஒரு தேர்தல் ஆணையமா இருக்கிறது. அந்த தேர்தல் ஆணையம் கூட அவருக்கு வந்து அது மறுக்கிறது. கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்குறாங்க அவருக்கு. ஆனால் 2021 தேர்தல் என்ன ஆகுது? இவர் மறுபடியும் உஜாலாக்கு மாறிட்டார். ஏனென்றால் இந்த இது தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கு வந்துருது. வழக்கு வந்தோடனே இவருக்கு பாஜக போய் சரண்டர் ஆயிட்டாரு. 2021 டப்புனு கொடுத்துட்றாங்க. குக்கர் சின்னம் கொடுத்துட்றாங்க. 2024 அதே அவலம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. 2 தேர்தலுக்கு மேல கொடுக்க வேண்டாம், 3 தேர்தலுக்கு மேல கொடுக்க வேண்டாம் என்ற அந்த லாஜிக் வந்து இங்க மட்டும் எடுபடல. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் வந்து 1% வாக்குகள் வந்து எடுக்கவில்லை என்ற ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள். திரும்ப வந்து அதுக்கு விளக்கம் கூடியிருக்காரு. எங்க நாங்க வந்து 1.18% போன தேர்தல் எடுத்துங்க, 2019 தேர்தல் எடுத்துங்க அப்படிங்கிறாரு. 4 எம்எல்ஏ வந்து ஜெயிக்க வச்சிருக்காரு. 4 எம்எல்ஏ 1% ஓட்ல ஜெயிச்சாங்க. அப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த விளக்கம் என்பதே நிச்சயமாக அது முறையற்ற ஒரு விளக்கமா இருக்கிறது. அது வந்து பொய்யில் சார்ந்த ஒரு வழக்கமா இருக்கிறது. அந்த பொய்யில் சார்ந்த அந்த கம்ப்ளீட் நோட்டு எழுதுனதே பாஜக தான் என்ற அந்த குற்றச்சாட்டு தான் என்றதா இருக்கிறது. ஏனென்றால் இது வந்து இந்த மிஸ்டேக் வந்து தேர்தல் ஆணையம் செய்யாதுங்க. ஒரு கிளர்க் தேர்தல் ஆணையத்தில் இருக்கின்ற அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து நிச்சயமாக அவன் எழுதும் போது அவனுக்கு அவன் முன்னால ஃபேக்ட்ஸ் இருக்குங்க. அந்த ஃபேக்ட்ஸ் வச்சு தான் அவன் எழுதுவான். ஒரு கட்சி ஆபீஸ்ல இருந்து எழுதும்போது மட்டும்தான் இந்த மாதிரியான விளக்கங்கள் வரும் என்று நான் கருதுகிறேன். இல்லை என்றால் இப்போ இன்னைக்கு வந்து 2 எம்பிஸும் 4 எம்எல்ஏஸ் இருக்கின்ற வேற எந்த கட்சி இருக்கு? சிறிய கட்சி எந்த கட்சி இருக்குன்னு பாருங்க. அதுல ரவிக்குமார மாற்றி நிறுத்துங்க. ஒரு எம்பி, அதே மாதிரி 4 எம்எல்ஏஸ். அதுவும் இந்தியா அளவில் ஒரு இம்பாக்ட் செய்த ஒரு எம்பியாக இன்னைக்கு வந்து திருமா வழங்குகிறார். அப்ப அவருடைய கட்சி கொடுக்க மாட்டாங்களாமா. இது வேற ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் திருமாவை வந்து போன தேர்தலில் வந்து சிதம்பரத்துல மிக சொச்சம் குறைவான வாக்குகள் தான் ஜெயிக்கிறாரு. பாக்கி இருக்கின்ற இடங்கள்ல பாருங்க 4 லட்சம் 3 லட்சம் அந்த ரேஞ்சில வந்து ஜெயிச்சு வரும்போது திருமா கம்மியான வாக்குகள் ஜெயிக்கிறாரு. அப்ப திருமாவுக்கு சிம்பல் கொடுக்கவில்லை என்றால் அங்க திருமாவை தோக்கடிக்க முடியும் என்ற அந்த ஒரு ஆசை வந்து இவனுக்கு இருக்கிறது, பாஜகவுக்கு இருக்கிறது. அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் கொடுக்கல? கன்சிஸ்டன்டா ஒரு சிம்பிள் கொடுத்து வர்றீங்க இல்லையா? திடீரென இந்த எலெக்ஷன் கொடுக்கல. ஏனென்றால் தென்காசியிலையும் கோயம்புத்தூர்லயும் கணிசமான நபர்கள் வந்து இன்னைக்கு நாம் தமிழர் யூத் வந்து நம்பி இருக்கிறாங்க. அது சரியோ தப்போங்கிறது அடுத்த விஷயம். என்னை பொறுத்தவரை சரி கிடையாதுங்கிறது தான். கொஞ்சம் எங்க தம்பிகள் எல்லாம் கொஞ்சம் படிக்கணும்ன்றதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு. அது வேற விஷயம். ஆனால் இன்னைக்கு 8% 10% வாக்கு வந்து வாங்குவாங்க. அது அந்த முன்னாடி இருந்த சிம்பிள் கொடுத்தா அவங்க வந்து வாங்கிடுவாங்க. இன்னைக்கு அந்த அவர்கள் கேட்ட அந்த சின்னத்தை கொடுக்காத நாள் வந்து ஒருவேளை இந்த இளைஞர்கள் வந்து மாற்றி போடுவார்களோ என்ற அந்த உணர்வு வந்து இவர்களுக்கு இருக்கிறது. அதான் நேற்று ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் நான் சொன்னேன். யாருக்கு போட்டாலும் தாமரைக்கு மட்டும் இந்த மக்கள் போட மாட்டாங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் உணர வேண்டும். அதன் பிறகு இந்த சில்மிஷன் எல்லாம் செய்யுங்கன்னு நான் அறிவுறுத்தினேன். நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்கிறோம். சின்னங்கள் ஒதுக்கப்படுறதில்ல, தலைவர்களை கைது பண்றாங்க, வங்கி கணக்குகளை முடக்குறாங்க. இது எல்லாம் கடந்து இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டிலேயே வந்து 40-40 ஜெயிப்பது அப்படின்றது அவ்வளவு எளிதானதாக இருக்காது, ஈஸி டாஸ்கா இருக்காது, ரொம்ப டஃப் பேட்டிலா தான் இருக்கும். நம்ம புரிஞ்சுக்கலாமா? தமிழ்நாட்டில காம்படிஷன் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் என்னை பொறுத்தவரை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற காம்படிஷன் என்பது நிச்சயமாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான். அது இவங்க திமுகவும் சொல்லியிருக்கு, அதிமுகவும் சொல்லியிருக்கு, பலமுறை சொல்லியிருக்காங்க. இப்ப பாஜக வந்து 370 400 சொல்லிட்டு இருக்கானுங்களே. இப்ப வந்து மொத்தமா எவ்வளவு சீட்டு இவங்க வந்து நிக்கிறாங்கன்னு பாருங்க. 443 சீட்டு தான் மொத்தமா நிக்கிறாங்க பாஜக. பாக்கி இருக்கிற 100 வந்து இந்த அவர்களுடைய கூட்டணி கட்சிகளுக்காக விட்டுறாங்க. அப்ப 443 400 ஜெயிக்க போறாங்களா? அப்ப இந்த 400 ஜெயிக்கணும்னா எங்க வேணாலும் ஜெயிக்கணும்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 22 இடத்துல நிக்கிறாங்க. ஜெயிச்சிருவாங்களா? 22 இடத்துல ஜெயிச்சிருவாங்களா? கேரளால 18 இடத்துல நிக்கிறாங்க. இது 2 0 தான். தெலுங்கானால 13 இடத்துல நிக்கிறாங்க, அடுத்த 0. ஆந்திரால 6 இடத்துல நிக்கிறாங்க, அடுத்த 0. பஞ்சாப்ல 13 இடத்துல நிக்கிறாங்க, அடுத்த 0.
இது யூனியன் டெரிட்டரிஸ்ல 2 இடத்துல நிக்கிறாங்க. அதுல பஞ்சாப்ல மட்டும் ஐ மீன் புதுச்சேரியில மட்டும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. வடகிழக்குல வந்து 2 இடத்துல மட்டும் தான் நிக்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால்ல 16 இடத்துல நிக்கிறாங்க. அங்க மட்டும் தான் உங்களுக்கு ஹோப் இருக்குது. அப்ப நான் கேட்கிறேன், எங்கிருந்து வரும் உங்க நம்பர்ஸ் எங்கிருந்து வரும்னு கேட்கிறேன். அப்போ இந்த ஒரு 90 சீட்ல வந்து உங்களுக்கு 10ல இருந்து 12 சீட்டு தான் வரப்போகிறது. அப்போ அந்த 10ல இருந்து 12 சீட்டு வந்தா உங்களுக்கு வந்து 270 கூட வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை என்றதுதான் இன்றைய உண்மை நிலையா இருக்கிறது. இந்த நிலையில தான் நாம் வந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இவர்கள் வந்து 400 சொல்லி இருக்கின்றாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப தேர்தல் ஆணையமே வந்து நீங்க வந்து பாஜக அலுவலகத்திலிருந்து இயக்கி கொண்டிருக்கும் போது தேர்தலுடைய ரிசல்ட்டும் அங்கிருந்தே நீங்க வெளியிட்டுறலாம்னு சொல்றேன். இப்பவே சொல்லுங்க 540 அதாவது மொத்தமா வந்து 443 சீட்ல நிக்கிறாங்க. நீங்க 543லயும் வந்து பாஜகவினுடைய தாமரை சின்னம் வென்றதாகவே நீங்க விட்டுருங்கன்ற சொல்லிருங்கிற என்ன இருப்பது இப்போ? அப்ப அடுத்தது நீங்க இதே மாதிரி இருக்கிற அடாவடித்தனம் தானே எல்லா இடத்துலயும் நடத்த போறது. அப்ப அதனால வந்து இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் முடிச்சு உள்ள போட்டு எல்லாருடைய வங்கி கணக்குகளும் முடக்கி அனைவரையும் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு நீங்க தாராளமாக ஜெயித்து விடலாம். அதுதான் இன்றைய தேர்தல் முறையா இருக்கிறது என்று நான் காண்கிறேன். இதுல எனக்கு இருக்கிற மிகப்பெரிய வருத்தம் என்னவென்றால், இந்தியன் சிஸ்டத்துல வந்து ஒரு பிரதமருக்கு எதிராக இல்லை என்றால் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நிற்கின்ற அத ஒரு கட்சிக்கு எதிராக நிற்கின்ற நபர்கள்னு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ரொம்ப கம்மியான நம்பர்ல தான் இருக்காங்க. அரசாங்கத்துக்குள்ளே இருந்து கொண்டு இவர்களுக்கு எதிராக யாருமே ஒன்றும் பேச முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. அது புரிகிறது. அப்படி இருந்தால் கூட இந்த நாடு எப்ப காப்பாற்றப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னோ ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு முடிவை எடுக்கும் போது, ஒன்னோ இல்லை என்றால் இந்த நம்ம அதிகார வர்க்கம் எழுந்து நின்று இல்லைங்க இது பண்ண முடியாதுங்க என்று சொல்லும் போதுதான் இந்த நாடு காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் மக்களினுடைய ஒரு புரட்சி மூலியமாகத்தான் இந்த நாடு காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அப்போ மக்களினுடைய புரட்சி ஒரு காலத்துல வரும். அதற்கு முன்னால நம்மளுடைய வரிப்பணத்தில் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற இந்த அதிகார வர்க்கம் இருக்கிறது. இந்த அதிகார வர்க்கம் என்ன செய்து கொண்டிருக்கின்ற இந்த கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். என்னை பொறுத்தளவுல சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய கடமையை செய்து விட்டது. அந்த தேர்தல் பாண்டுகள் வந்ததிலேயே வந்து அவர்களுடைய கடமையை செய்து விட்டார்கள். அவர்களுக்கு அவ்வளவுதான் செய்ய முடியும். அந்த அளவுக்காச்சு அதிகார வர்க்கம் செய்தால் நிச்சயமாக இந்தியாவுக்கு நல்ல ஒரு விடிவுகாலம் இருக்கும் என்று நான் கூறுகிறேன். நன்றி சார். நிறைய கேள்விகளுக்கு பொறுமையா பதில் கொடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி பாலாஜி.